அதாவது சொத்து வரி, மின்சார கட்டணம், மற்ற வரி கூடுவதால் ஒரு முறை 10,000 கொடுப்பேன். இது புத்திசாலித்தனமா? இல்லை நான் வந்தால் இதையெல்லாம் குறைப்பேன் என்று சொல்வது புத்திசாலித்தனமா? அப்போ குறைப்பேன் என்று ஏன் அவரால் சொல்ல முடியவில்லை? சரி, அந்த லாஜிக் இருக்குல்ல, அங்கே தான் அவர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே காட்டி கொடுத்து கொண்ட இடம் எது என்று சொன்னால், ஒருவேளை ஒட்டுமொத்தமாக நான் ஒரு கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னால் அது வேறு, உதவித்தொகைன்னு அதை மாற்றி இருந்திருக்கலாம். இதெல்லாம் காரணம். அதற்காக நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேள்வி என்ன வரும்னா, ஏப்பா இதை குறைச்சா தானப்பா சரி, அப்புறம் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் அப்போ 10,000 கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு இதைத்தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? அதில் எடப்பாடி பழனிசாமி தான் செய்த பாவத்தை தானே ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்ட காரணத்தினால் இந்த வரி உயர்வெல்லாம் உங்க ஆட்சி காலத்தில் வந்ததுக்கெல்லாம் நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ என்னென்ன கேஸ், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஏன் அவர் சொல்லலை? உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு 2017 இங்கே வந்தவர் தங்கமணி. அந்த உதய் மின் திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மின் கட்டணத்தை நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்காவது நம்ம ஏற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்? அதை ஏன் பியூஷ் கோயல் அன்னைக்கு எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இதை ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொன்னார். 2016 டிசம்பர் அந்த அம்மா மறைகிறாங்க, 2017 தங்கமணி கையெழுத்து போடுறார. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, மின் கட்டணத்தை குறைக்க முடியாது, நம்ம போட்ட கையெழுத்து ஒன்று. ரெண்டாவது, சொத்து வரி ஏற்ற இறக்கம் யார் காரணம்? 2019 15வது நிதிக்குழுவில் 26வது கட்டளையே அதுதான். ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியங்களை நீங்கள் ஊராட்சிக்கோ அல்லது மாநகராட்சி நகராட்சிக்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களினுடைய ஜிஎஸ்டிபி எந்த அளவிற்கு கூடுகிறதோ அந்த அளவிற்கு உங்கள் நிலவரியையும் கூட்டியாக வேண்டும் என்பதில் கையெழுத்து விட்டு வந்தவர் எஸ்பி வேலுமணி, இதே சாட்சாத் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ அதில் பின்வாங்க முடியாது. அப்போ நான் 10,000 ரூபா கொடுப்பேன் என்பது ஒரு கபட நாடகம்.